स्मारकुष्ठछायाचक्रमेध चोरोनाद कुल्मादिरे कामहान्तक पिशाचा च सर्वे இதான் பொன்னியம்மன் கோவிலா? யாருமே இல்லை. காலையில கோடங்கி வந்து விளக்கு போட்டிருப்பாரு. சக்தி, யாரோ ஓடின மாதிரி இல்ல? இங்கே சில விலங்குகள் இருக்கும், அது நம்மளை பார்த்து பயந்து ஓடி இருக்கும். அந்த பூசாரி காலைல வந்துட்டா அதுக்கப்புறம் இங்கே வரமாட்டாரா? இல்ல சக்தி, அது சக்தி, அந்த குடிசைக்குள்ள ஏதோ அசைஞ்ச மாதிரி இருந்துச்சு. யாரு? இங்கே இருங்க, நான் பார்த்துட்டு வரேன். சக்தி, நானும் வரேன்.
யாரோ இங்க தங்கி இருக்காங்க போல இருக்கு. ஒருவேளை இந்த வழியா வேற ஊருக்கு போறவங்க கூட இங்க தங்கிட்டு போயிருக்கலாம்ல. ம்ஹும். இந்த கோயில் தான் 18 ஊருக்கும் எல்லை. அதை தாண்டா மலை சரிவு தான். யாரும் அந்த பக்கம் போக முடியாது. ஸோ இங்க யாரோ தங்கியிருக்காங்க. ஆனா ஒருத்தரா சில பேரான்னு தெரியல. சக்தி, somebody is there. இங்கேயே இருங்க. சக்தி, நல்ல வேலை சார், அடி பலமா இல்லை. அடிச்சு ஆளை பார்த்தீங்களா சார்? மறைஞ்சிருந்து அடிச்சிட்டாங்க. பட் அது யாரா இருக்குன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. பார்க்கலாம். மாட்டுவான். சரியா இருக்கும். ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ். நீங்க ஆஃபீஸ் போங்க. ஏதாவது விஷயம்னா ஃபோன் பண்ணுங்க. சரி சார், வரேன் சார். ம். வரேன் மேடம். ம், சக்தி, தலையில அடிபட்டிருக்கு. எதுக்கும் டாக்டர் கிட்ட உடனே காமிச்சிருங்க. பார்க்கலாம். எனக்கு இதை விட நம்ம சுத்தி நடக்கிற மிஸ்ட்ரி தான் நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அதுலயும் பொன்னிக்கு வரப்போற ஆபத்தை நினைச்சா. நீங்க நினைச்சா உடனே அவளை காப்பாத்த முடியும். அமாவாசை வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. எப்படி சொல்றீங்க? பொன்னிய உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே? என்ன கேள்வி இது? எங்க அம்மா கிட்ட கூட சொல்லிட்டேன். ஒருவேளை சூழ்நிலை சரியா இருந்தா, எல்லாம் ஒத்து வந்தா, ஐ வாண்ட் டு மேரி ஹர். அப்போ ஏன் கல்யாணத்தை தள்ளி போடுறீங்க? உடனே பண்ணிடலாமே. பொன்னிய நீங்க கல்யாணம் பண்றதுதான் அவளுக்கு வரப்போற ஆபத்துல இருந்து காப்பாத்த ஒரே வழி. என்ன பிரியா பேசுறீங்க? மேரேஜ் இஸ் a லைஃப் டைம் மூமெண்ட். யோசிச்ச உடனே மேரேஜ் பண்ணிட முடியுமா என்ன? அஃப்கோர்ஸ் எனக்கு பொன்னியை பிடிச்சிருக்கு, பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கு. ஆனா சிச்சுவேஷன் இஸ் கோயிங் வர்ஸ் நவ் சக்தி. இதே சூழ்நிலை தான் இதுக்கு முன்னாடி உயிரை விட்ட பொண்ணோட லைஃப்ல அவளை காப்பாத்துற முயற்சியிலையும் வந்துச்சு. பட் அது அப்ப மிஸ் ஆயிடுச்சு. அவளையும் இழந்தாச்சு. இந்த நிலைமை இப்ப பொன்னிக்கும் நடந்துடக்கூடாது. இட்ஸ் ட்ரூ சக்தி. தொடர்ந்து நடக்கிற இந்த உயிர் பலிகள் ஒரு இடத்துல நிக்கணும்னா, பொன்னி அவ இருக்கிற ஆபத்தான சூழ்நிலையில இருந்து காப்பாத்தணும்னா, அவ கன்னியா இருக்க கூடாது. கல்யாணம் நடக்கணும். நீங்க சொல்றது எனக்கு புரியுது பிரியா. இப்ப இருக்கிற நிலையில அது ஒண்ணு மட்டும்தான் வழி. அது நடந்துட்டா பொன்னியும் உயிர் பழைப்பா. அவளுக்கு பிறகு யாரும் சாகவும் மாட்டாங்க. இப்ப பொன்னியோட உயிர் உங்க கையில இருக்கு சக்தி. நீங்க உடனே அவளை கல்யாணம் பண்றதுல இருக்கு. ஆனா அதுக்கு பொன்னி சம்மதிக்கணுமே.
அவளுக்கு விருப்பம் இல்லை. ஐ திங்க் பயப்படுறா. எஸ், இட்ஸ் ட்ரூ. விருப்பமும் இருக்கு, பயமும் இருக்கு. இப்போ அவளோட பயம் தான் அவளை டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. நோ பாயிண்ட் இன் டிஸ்கசிங் அபவுட் இட் ரைட் நவ். அவ ஒத்துக்க மாட்டா. காதல் எல்லாத்தையும் ஒத்துக்க வைக்கும் சக்தி. அவளை ஒரு தடவை நீங்க சந்திக்கணும், பேசணும். இப்ப இருக்கிற சூழ்நிலையை சொல்லி புரிய வைக்கணும். நோ சான்ஸ். சந்திக்க வாய்ப்பே இல்லை. அதுவும் நான் போய் அவளை மீட் பண்ற சிச்சுவேஷனும் அங்க இல்ல. பட் அவ வந்து உங்களை மீட் பண்ணலாம்ல. அது எப்படி நடக்கும்? நான் வர வைக்கிறேன். முதல்ல நீங்க போய் டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுங்க. பொண்ணு உங்களை தேடி வருவா. என்ன நின்ட்டீங்க? ம், நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க, நான் இங்கேயே உட்காந்துருக்கேன். ஏங்க இவ்வளோ தூரம் வந்துட்டு கோவிலுக்கு வராமல் இருந்தால் எப்படிங்க? உங்கள் கையால் விளக்கேற்றி ஒரு கும்பிடு போட்டு வரலாம்ல? பொன்னி வற்புறுத்தி சொன்னிச்சேன்னு தான் நான் உன் கூட வந்தேன். சாமி கும்பிட வரேன்லாம் நான் சொல்லலை. சாமி கும்பிட வந்துட்டு இப்படியெல்லாம் பேசாதீங்க. டேய், நான் என்ன வாரி தூத்தியா பேசிட்டேன்? வருத்தத்தில் பேசுகிறேன்டி. நீங்கள் கும்பிட்ற அதே சாமியை ஒரு காலத்தில் நானும் கும்பிட்டு வந்தான் புள்ள. இந்த வருஷத்து பூஜையை நல்லபடியாக இது முடிச்சு கொடுக்கட்டும். அப்புறம் நான் அங்கேயே கதியாக கிடக்கிறேன். நீங்கள் போய் கும்பிட்டு வாங்க, நான் இங்கேயே இருக்கிறேன். போங்க. டேய், கூட போயிட்டு வாங்கடா. சரிங்க ஐயா. எப்பதான் சொல்லி பேச்சு கேட்பீங்க? கோடங்க எங்க காணோம்? நான் போய் பார்க்குறேன். கோடாங்கி ஐயாவை பார்த்தீங்களா? நானும் அவரை பார்க்க தான் வந்தேன். என்ன? அக்கா, 2 நாளாக அந்த பக்கம் வர முடியல.
இதான் பால் கொண்டு வந்து கொடுக்க முடியல. சார் கோவமாக இருக்காரா என் மேலே? சார் உடம்பு முடியாம இருக்காரு. ஐயோ, என்னாச்சு? ஆ, அவரு ரொம்ப முடியாம இருக்காரு. இது பொண்ணுகிட்ட சொல்றியா? ம், சத்தியமா? சத்தியமாக சொல்கிறேன். டேய் கந்தா, சாருக்கு என்னாச்சு? டேய் கந்தா. சாருக்கு என்னாச்சு? டேய் கந்தா. இவ கூட என்னடா பேச்சு? பெரியப்பா என்ன சொல்லியிருக்காரு? ஆ? வாடா இங்க. வந்து சாமி கும்பிடு. போய் சாமிக்கு பூ போடு. நல்லா வேண்டிக்கிட்டு போடு. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். உன்கிட்ட பேச எனக்கு எந்த விஷயமும் இல்லம்மா. பொன்னிய பத்தி பேசணும். பொன்னியை பத்தி பேச உனக்கு என்ன தெரியும்? என்ன பேசணும்? பொன்னியோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. சரி, வேற? கிளம்பு. நான் சொல்றது சத்தியம். பொன்னிக்கு எதுவும் நடக்காது. ஏதாவது புது கதையை சொல்லி எங்க கூட ஒட்டணும்னு நினைக்காத. உதவி ஏதாவது தேவைன்னா சொல்லு, முடிஞ்சா செய்யறேன். அதை விட்டுட்டு பொன்னியை பத்தி அனாவசியமா பேசாத, புரியுதா? உங்களை மாதிரி டவுன் ஆளுங்களை பத்தி எனக்கு நிறையவே தெரியும். இல்ல, உங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆனா எனக்கு தெரியும். நடக்க போறது என்னன்னு எனக்கு தெரியும். என்ன தெரியும்? பொன்னிக்கு வரப்போற ஆபத்தை பத்தி நல்லா தெரியும். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். அப்புறம் நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம். ஒரு அமாவாசை அன்னைக்கு பொன்னிய ஒருத்தி கொல்ல போறா. அவ வேற யாரும் இல்ல, உங்ககிட்ட நல்லவள நடிச்சு உங்க கூட இருக்காளே, அந்த மந்த்ரா தான். வாய மூடுறியா? பொண்ணாச்சேன்னு பாக்குறேன். நீ என்ன நோக்கத்துக்காக இப்படி என்கிட்ட வந்து பேசுறன்னு தெரியல. ஆனா நீ பேசுறதுல எந்த உண்மையும் இல்ல. நீ வேற யாரைய பத்தி சொல்ற? எங்க கூட தங்கி இருக்கிற பொண்ணு பேரு ஜோதி. இங்க பிறந்த எங்க இனத்து பொண்ணு. ரொம்ப நல்ல பொண்ணு. உன்ன மாதிரி படிச்சவ தான். ஆனா உன்ன மாதிரி பொறாம பிடிச்சவ இல்ல, புறம் பேசுறவ இல்ல. அந்த பொண்ணு மேல உனக்கு தனிப்பட்ட முறையில தகராறு இருந்தா தனியா வச்சுக்க. அதை விட்டுட்டு இங்க கொண்டு வராத. என்கிட்ட வேணாம். ஐயோ, உங்களுக்கு எப்படி சொல்லி நான் புரிய வைக்க? தேவையில்லை, எதுவும் சொல்ல வேணாம். நீ என்ன சொன்னாலும் கேட்கிறாள் நான் இல்ல. என் மவளை பார்த்துக்க எனக்கு தெரியும். அப்படியே அவளுக்கு நீ சொல்ற மாதிரி ஆபத்து எதுவும் வருதுன்னா அது உன்னாலதான் வரும். அப்படிதான் அந்த பொண்ணு ஜோதி சொல்லுது. நான் அதை நம்புறேன். நீ என்ன நாடகம் போட்டாலும் இங்க செல்லுபடி ஆகாது. கிளம்பு. ஏங்க சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? இந்தம்மா, உனக்கு என்னதான் வேணும்? அது வந்து பொன்னிக்கு. உனக்கு என்ன இதுகிட்ட வாதம் பண்ண வேண்டிய இருக்குது? போய் சாமி கூட்டு வண்டியில வா போலாம்.
பத்தி அவர்கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருந்த போல. உன்னை பத்தி பேசுற அளவுக்கு நீ ஒன்றும் முக்கியமான ஆள் இல்ல. நீ என்ன பேசினாலும் சரி, யார்கிட்ட பேசினாலும் சரி, நடக்க போறத தடுக்க உன்னால மட்டும் இல்ல, உன்னை படைச்ச ஆண்டவனாலையும் முடியாது. ஏன்னா அவன் உருவாக்குன விதி அவனை விட பெருசு. விதி வலியது.